கார்டியோ மட்டும் பண்ணக்கூடாது. கார்டியோ மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லூஸ் ஸ்கின் வந்துடும். கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். டே 3யோட ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கார்டியோ பண்ணல. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே ஒவ்வொரு நாள் நான் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு. ஸோ அந்த அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் பண்ணியிருக்கேன். இருங்க நான் உங்களுக்கு கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணது வந்து 36 மினிட்ஸும் பேர்ன் பண்ண கேலரிஸ் வந்து 301 கேலரி வந்து நம்ம பேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் இன்னையோட எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். கார்டியோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நம்மளோட எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் அப்புறம் வந்து லூஸ் ஸ்கின்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் அல்லது த்ரீஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஒர்க் அவுட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லூஸ் ஸ்கின்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 75.35 இருக்குது. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா 75.75 இருந்துச்சு. ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் ஜீரக தண்ணி. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து 9:30 ஆகுது. 9:30 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங்க்கு வந்து நான் முலாம்பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன். என்ன இவங்க தினமும் ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் டேவோட முலாம்பழம் ஜூஸ் போட்டிருப்பீங்களா, அதில் வந்து பாதி நான் எடுத்து வச்சிருந்தேன். அதில் பாதி தான் இது. ஸோ வந்து நானும் இல்லைன்னா ஜூஸ் இல்லைன்னு இல்லாத பட்சத்துக்கு நான் வந்து ராகி தோசை, கோதுமை தோசை அந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிப்பேன். நீங்களும் அந்த மாதிரி இல்லைன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே 3யோட லஞ்சு தான் ராகி கம்பு தோசை. இது தோசைக்கல் கூட சண்டை போட்டு எடுத்ததுனால அப்படி இருக்கு. ரெண்டு தோசை, அப்புறம் 2 எக், ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல், கொஞ்சமா தேங்காய் சட்னி, இது கூட கொஞ்சமா முருங்கை போட்ட சாம்பார். இதான் இன்னைக்கு வந்து லஞ்சு. ஸோ நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மணி பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு. ஸோ நடக்க மேலே வந்தாச்சு. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து அக்கா நானும் ஸ்டார்ட் பண்றேன்க்கா அப்படி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து தினமும் என்னோட வீடியோஸ் வந்து மார்னிங் வந்து 10:30க்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்களும் வந்து கரெக்டா வந்து ஜாயின் ஆயிடுங்க. நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் பண்றேன். கண்டிப்பா நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எப்பனாலும் என்கிட்ட கேட்கலாம். நீங்க வந்து நிறைய பேர் நினைக்கலாம் இவங்க என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் வந்து இந்த இதை வந்து சொல்றாங்க, ஐடியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து நான் ஒரு 90 கேஜி கெயின் ஆனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது நான் வந்து மேல இந்த பக்கம் வந்து நான் உங்களுக்கு நான் போடுறேன். அதே மாதிரி நான் வெயிட் லாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள பிக் வந்து நான் இந்த சைடு உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இன்னும் வந்து வெயிட் ஆயிருச்சு. வெயிட் ஆனதுக்கு அப்புறம் அப்பயுமே நான் வந்து ஒரு 10 கேஜி பக்கம் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். பண்ணினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வந்து நம்ம கம்மியானதுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது மேல வந்து ஒரு ஈர்ப்பு இல்லாம போயிருச்சு, ஒரு மோட்டிவேஷன் இல்லாம போயிருச்சு. ஸோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், திரும்ப 1 வீக் கண்டினியூ பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன். இதே மாதிரி ஒரு லூப்லேயே நான் உள்ள வந்து சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம உடச்சி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம வந்து வெளியில வரணும்னு நான் முடிவு பண்ணேன். நம்மளுக்கு எப்படி சொல்றது, நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்ம உருவாக்கிடுவோம். இவ்வளவுதான் என்னால முடியும்ப்பா, இதுக்கு மேல என்னால முடியாது, ஐயோ குழந்தைங்க இருக்கு அது இருக்கு, இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுல. ஸோ அதுக்காக நான் முடிவு பண்ணதான் இந்த வெயிட் லாஸ். திரும்ப வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வந்து 84 கிட்ட போயிடுச்சு. திரும்ப இறங்கின வெயிட் எல்லாமே ஏறின மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வந்து ஃபேஸ்லாம் வந்து நல்லா இதாகி ரொம்ப இதா பெருசாயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணி கம்மி பண்ணதான் இப்போ வந்து 75க்கு வந்திருக்கேன். இது வந்து இந்த 100 டேஸ் முடியறதுக்குள்ள 65க்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். அதான் என்னோட கோலா இருக்க போகுது. இதனாலதான் என்னோட பாடி வச்சு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்கேன். அதுல கிடைச்ச ஒரு நாலேஜ் வச்சு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். அதுல தப்பு இருக்கலாம், சரி இருக்கலாம். ஸோ வந்து உங்களோட பாடிக்கு என்ன சூட் ஆகுன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். மத்தவங்க யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்க என்ன ட்ரைனர்கிட்ட போனாலும் என்ன ஜிம் போனாலும் நீங்க மனசு வச்சாதான் எல்லாமே முடியும். நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பத்தின வீடியோஸ் எல்லாமே வந்து மார்னிங் 10:30க்குலாம் வந்து கரெக்டா வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நைட் டின்னர் என்னன்னு பாத்தீங்கன்னா மதியம் வச்சு பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சமா வந்து நோம்பு கொஞ்சம் எடுத்து, ரம்ஜான் முடிஞ்சா அந்த நோம்பு கொஞ்சம் நம்மளால குடிக்க முடியாது. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். டே 3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 3 பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கும்போது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து
கார்டியோ மட்டும் பண்ணக்கூடாது. கார்டியோ மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லூஸ் ஸ்கின் வந்துடும். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கார்டியோ பண்ணுவோம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணிருக்கவே மாட்டோம். அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மசில் வந்து லாஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு ஸ்கின் வந்து லூஸ் ஆகி ஒரு மாதிரி நல்லா இருக்காது, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கொலகொலன்னு இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. லூஸ் ஸ்கின் வராம நார்மலா எப்படி ஸ்கின் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில வந்து நிறைய சிஸ்டர் வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்க ஜாயின் பண்ண எல்லா சிஸ்டருமே வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து மார்னிங் 10:30க்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன் இல்லைங்களா, அதில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க நான் இன்னைக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன். அதாவது 2வது நாள் ஃபர்ஸ்ட் நாள் பண்ணதை வந்து 2வது நாள் வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் வெயிட்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றும் நோட் பண்ணிட்டே வாங்க. இது லாஸ்ட் 100 daysல வந்து நம்ம எவ்வளவு வெயிட் கம்மி பண்ணிருக்கோம், நம்ம என்னென்னலாம் ஜேர்னி வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால மறக்காம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க. நானும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணிடுறேன். நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களை Day 4ல பாக்குறேன். பாய்.